கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான 88 வயதான போப் பிரான்சிஸ் மோசமான உடல்நிலையால் தொடர்ந்து 2வது வாரமாக ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனையில் பங்கேற்காத நிலையில் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்கள் அவர் உடல்நலம் தேர பிரார்த்தனை மேற்கொண்டுள்ளனர். இப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு பின் அவருடைய ஸ்தானத்தில் யார் என்ற கேள்விக்கான பதிலை பாருங்கள். போப் பிரான்சிஸ் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் இதற்காக அவரை வாட்டிகன் வெளியுறவு செயலாளர் கார்டினல் பேட்ரோ பெரோலின் மற்றும் முதன்மை ஆலோசகர் ரகசியமாக சந்தித்ததாகவும் தகவல் வெளியானது. இப்படி தகவல் வெளியானதற்கு அவர் சொன்ன பதிலை பாருங்கள். ஆனால் இதை மறுத்துள்ள கார்டினல் பேட்ரோ பெரோலின் போப் பிரான்சிஸ் விழிப்புடன் இருப்பதாகவும் அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவே அவரது உடல்நிலை குறித்து அறிக்கை வெளியிட்டதாகவும் விளக்கம் தந்தார். ஆனால் இந்த டாஸ்க் மாஸ்டர் குரியன் ஐயா நல்ல தெளிந்த புத்தியுடன் இருக்கும் போதே நான் அப்பாவின் ஏற்பாடு என்று தம்பட்டம் அடிக்க ஆரம்பித்து எப்ப கிழவன் சாவான் கட்டில் காலியாகும் என்று நரி இருப்பு இருக்க ஆரம்பித்து விட்டார். பிரான்சிஸ் ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி வைத்திருப்பதாகவும் ஒருவேளை போப் பிரான்சிஸ் சுயநினைவை இழக்க நேரிடும் பட்சத்தில் அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கார்டினல் போதகர் ஒரு பதவி ஆசை இல்லாத மனிதர். இப்படி அந்த கார்டினல் அவர்கள் தெளிவோடு ஒரு பதில் கூறியுள்ள நிலையில் டாஸ்க் மாஸ்டர் அடுத்த பதவி தனக்கு கிடைக்காமல் ஜோயல் ஐயாவிற்கு கிடைத்த உடனேயே என்ன சொல்லி செய்து முடித்தார் தெரியுமா? தேவநேசன் ஐயா என்னை பற்றியும் சொன்னதுண்டு, அதை பற்றி என்னிடம் யாரும் கேட்கவும் கூடாது, கேட்டாலும் சொல்ல மாட்டேன், சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவேன் என்று சவால் விட்டு பேசுவதிலிருந்தே தெரிகிறது. ஆர்சி சபையில் உள்ள அந்த கார்டினலுக்கு உள்ள அறிவு கூட இந்த ஆவிக்குரிய ஊழியக்காரன் என்ற டாஸ்க் மாஸ்டருக்கு இல்லாதது வெட்கப்பட்டு தலை குனிய வேண்டிய விஷயமாகும். இதையெல்லாம் பேச வைத்தது கேவலம் இந்த பதவி ஆசை. டாஸ்க் மாஸ்டர் இப்படி சொன்னதை கூட ஒரு கூட்டம் ஊழியர் சங்கம் சேர்ந்து ஜால்ரா போட்டு தூக்கி வைத்து பெருமையில் முக்கி வைத்திருக்கிறார்கள். டாஸ்க் மாஸ்டர் இப்படி சொன்னதே தேவ சித்தத்திற்கு மாறானது, இது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக சொன்ன தூஷணம் என்றும் தெள்ள தெளிவாக தெரியும். இந்த பாவம் மன்னிக்கப்படுமாம். ஆனால் நான் இப்படி பேசி சபையில் பிரிவை உண்டாக்கி வளர்ச்சியை தடுத்தது பாவம், அதற்கு இன்னது செய்ய வேண்டும் என்று உள்ள உண்மையை சொன்னது மன்னிக்கப்படாதாம். இந்த விஷயத்தில் சியான் ராஜ் பாஸ்டர் தம்பி சொன்னதை பாருங்கள். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பாவம் செஞ்சு இருந்ததுல மன்னிப்புன்னு சொல்லி நம்ம யாரும் நிச்சயமா உட்கார வாய்ப்பு இல்லை. இல்ல சபைக்கு சாட்சிக்கு விரோதமாக எழும்பி இந்த இடத்துல ஆண்டவரையும் சொல்லி மறைமுகமா இருக்கக்கூடிய நபர்களாக நம்ம இருப்போமான நிச்சயம் இல்லை. ஒரு சிலங்க வெளியே இருக்காங்க பிராடுங்க. அப்படியானால் டாஸ்க் மாஸ்டர் சபையை விட்டு வெளியேறி விட்டாரா தம்பி? இப்படி அவரை பார்த்து பிராடுன்னு சொல்றியே, இல்லை உள்ளே வைத்துக் கொண்டு குத்தி பேசுகிறாயா? டாஸ்க் மாஸ்டர் உன்னை சபித்து நரகத்தில் தள்ள போகிறார். இதுக்கு அர்த்தம் என்ன தம்பி? செய்த குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்க விடாமல் மூடி மறைத்து சபையில் அதிசயம் நடக்கணும்னு பேசுகிற நீ கர்த்தருடைய சபையில் உள்ள ஒரு ஊழியக்காரனா? இல்லை, உண்மையான ஊழியக்காரனின் குணங்கள் வேறு தம்பி. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுகிறது? காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசத்தை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.